அறையின் 305 கடவுள்ல வந்து சிம்புதேவன் சார் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது சந்தானம் அவர்களுடைய வீட்டுக்கு போவாங்க. அப்போ வந்து நிறைய அவங்க அப்பா இவங்கெல்லாம் உட்காந்து கான்வர்சேஷன்லாம் அவர் சொல்லுவார் பெருமையா, நாங்க இவ்வளவு வருஷமா கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துட்டு இது பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ வந்து பிரகாஷ் ராஜ் சார் ஒரு டைலாக் சொல்லுவாரு, ஒரு முறையாவது பாதை இல்லாத ஒரு மலை உச்சியில ஏறி போய் உட்காந்துருக்கீங்களா? இங்க இருந்து கடல் கடந்து ஒரு ஏரியோ கடலோ போறப்ப அங்க போட்ல வேலை செய்யறவனுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து இது பண்ணிருக்கீங்களா? ஒரு போட்டுக்காரனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து ஒரு 2-3 கிலோமீட்டர் கடலுக்குள்ள படகு பயணம் பண்ணிருக்கீங்களா? நீங்க என்னைக்காவது உங்க ஊரை விட்டு வெளியே போயிருக்கீங்களா? ஏதாவது ஒரு மரம் நட்டு இருக்கீங்களா? ஊருக்கு வெளியில எங்கேயோ ஒரு ஒதுக்குப்புறத்துல விதைய போட்டு ஒரு மரத்தை வளர்த்துருக்கீங்களா? இல்ல. யாருக்காவது நல்ல சாப்பாடு வாங்கி தந்தீங்களா? நம்ம லைஃப்ல இதெல்லாம் நம்ம பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஏர்லி டேஸ்ல இப்பவும் நான் வந்து ஐ என்ஜாய் தீஸ் திங்ஸ். அவர் சொன்னதுல வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 20 ஏழைங்களை கூப்பிட்டு வயிறு நிறைய சாப்பாடு போட்டிருக்கீங்களா? நான் மரம் நடுறப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். டிராவல் பண்றப்ப நம்ம ராபிடோவோ எங்கேயோ போறப்ப ஒரு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால நமக்கு பெரிய இது கிடையாது. ஆனா என்ன சொல்றது, அந்த ஒரு ஜேர்னி, அந்த ஜேர்னில அவங்களுக்குன்னு ஒரு நீடு இருக்கும்ல. சோ சில பேர் வந்து கேக்குறப்ப எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, அப்போ வந்து இதுதானே அப்படின்னு. ஆனாலும் கேட்காத சில பேர் கேட்க மனசு வராது, ஐயோ இவங்க நம்மள என்ன நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு. ஆனா நமக்கு தெரியும் ரொம்ப நல்லா நாம சில பேர் குடுக்கறப்ப அவங்க சொல்லுவாங்க, சார் நான் இன்னைக்கு ஏதாவது சாப்பிட முடியுமான்னு நினைச்சேன், ஆனா நீங்க கொடுத்த ஒரு 10-20 எக்ஸ்ட்ரா ஒரு டீ கொடுக்கணும், நம்ம போங்க டீ கடைக்கு போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நான் என்ஜாய் பண்ணேன். டிராவலில் நம்ம கொடுக்குற அந்த 10-20 அவங்களுக்கு எங்கேயோ ஒரு லைஃப்ல வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பஸ்ல நீங்க போறப்ப சும்மாவே உட்கார்றப்ப யாராவது ஒருத்தவங்க ஸ்டோரி சொல்லுவாங்க, ஒரு பூ கட்டிக்கிட்டு நிறைய ஸ்டோரிஸ் டிராவல்ல இருக்கும்போது நிறைய ஸ்டோரிஸ். அது அவங்களுக்கு நம்ம ஒண்ணுமே சொல்லிக்க மாட்டோம், நான் பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு நம்ம கையை பிடிப்போம். அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கும். தம்பி நீ எங்க வீட்டுல பையன் மாதிரி சொல்றப்பா இல்ல, இது எதுவுமே இல்லாம லைஃப்ல எப்படி சார் திருப்தியா இருக்க முடியும்? இதுதான் கொடுப்பனையா? ஸோ அந்த ஒரு டயலாகை வந்து ஸ்பெஷலா மென்ஷன் பண்ண விரும்புறேன். சார் கவர்மெண்ட்ல பிரைவேட்ல எல்லாத்துலயும் உங்களை மாதிரி சிலர் வாழ்க்கையே வாழாம மற்றவங்களுக்கு அட்வைஸ் மட்டும் தான் பண்றீங்க.